வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கணும் அப்படின்னா விளக்கேற்றும் போது விளக்குல கிராம்பு போடலாமா, ஏலக்காய் போடலாமா, காயின் போடலாமா, இல்லை வெட்டிவேர் போட்டு விளக்கேற்றலாமா, இப்படி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நமக்கு வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நல்லெண்ணெய்யோ இல்லை நெய்யோ பயன்படுத்தி வெள்ளை தீபத்திரியோ பஞ்சு தீபத்திரியோ, அப்படி இல்லை அப்படின்னா நவகிரகங்களுக்கு உரிய நமக்கு என்ன பிரச்சனை சரியாகணுமோ அந்த நிறத்துக்குரிய தீபத்திரியை பயன்படுத்தி நாம் விளக்கேற்றலாமே தவிர, இப்படியான பொருட்கள் காயின் போட்டு விளக்கேற்றுறது, கிராம்பு, ஏலக்காய், வெட்டிவேர் போட்டு விளக்கேற்றுறது, இதெல்லாம் போட்டு விளக்கேற்றும் போது தேவையில்லாத புது புது பிரச்சனைகளை வீட்டில் உண்டு பண்ணுமே தவிர லக்ஷ்மி கடாட்சத்தை ஒருபொழுதும் தராது. இந்த மாதிரியான சமாச்சாரங்கள்ல நம்மளுடைய ஆகமத்திலேயே சொல்லப்படாத ஒரு விஷயமும் கூட.